அனுபவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரியில் பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல், பொதுமக்கள் மகிழ்ச்சி. பெரம்பை ஏழை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா, திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள ராஜீவ்காந்தியின் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் சாய் சரவணகுமார், அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மும்மத பிரார்த்தனை செய்யப்பட்ட நிலையில் வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழியை முதலமைச்சர் ரங்கசாமி வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நம்பிக்கை கொண்டிருப்பதால் எல்லா வகையான வலிமையுடன் எதிர்க்க இதன் மூலம் விரிவை முறையில் உறுதி செய்கிறோம். எல்லா மக்களின் அக்கம், ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றை போற்றி ஒழுகி மேம்படுத்தவும் மனித உயிர்களையும் மதிப்பீடுகளையும் அச்சுறுத்துகின்ற தொடர்படுத்தும் சக்திகளுக்கு எதிராக போரிடவும். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தேசிய காங்கிரஸ் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மாபெரும் தலைவருக்கு, மாபெரும் தலைவருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். காங்கிரஸ் கட்சி பேராலே, காங்கிரஸ் கட்சி பேராலே, காங்கிரஸ் கட்சி பேராலே, காங்கிரஸ் கட்சி பேராலே, அன்னை சோனியா பேராலே, அன்னை சோனியா பேராலே, ராகுல் காந்தி பேராலே. அண்ணா எடுக்காம புதுச்சேரியில் தொடர்ந்து 2 தினங்களாக பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவுகின்றது. புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக அவ்வப்போது மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்நிலையில் இரவு சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக புதுச்சேரி நகர பகுதிகளான உப்பளம், ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, காமராஜர் நகர், உருளையன்பேட்டை மற்றும் கிராமப்புறங்களான மண்ணாடிப்பட்டு, ஏம்பலம், நெட்டப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் மழை பெய்தது. மேலும் இந்த மழையின் காரணமாக பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகின்றது. பெரம்பை ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். வில்லியனூர் அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் பெரம்பை கிராமத்தில் உள்ள ஏழை மாரியம்மன் கோவில் 3ஆம் ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது. விழாவினையொட்டி 19ஆம் தேதி ஐயானரப்பன் ஆலயத்தில் ஊராணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்றிரவு விநாயகர், முருகன், ஐயானரப்பன், பூரணி பொருட்களை சுவாமிகளின் வீதி உலா மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதி மதியம் அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் குத்தி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். பிறகு இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக
மூன்றாம் ஆண்டு தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தேர் திருவிழாவினை உற்சாகமாக வரவேற்கும் விதமாக தாரை தப்பாட்டை அடித்தும் வான வேடிக்கை முழங்க, மானாட்டம், ஒயிலாட்டம், பிரம்மாண்டமான இசை முழங்க பொதுமக்கள் ஆடி பாடி உற்சாகமாக மகிழ்ந்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு பெரம்பை இளைஞர்கள் சார்பாக அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பெரம்பை கிராம மக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் வன்முறை எதிர்ப்பு தினம் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வளர்ச்சி ஆணையர் மற்றும் அரசு செயலர் ஆஷிஷ் மாதவராவ் மோரே வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க, அரசு செயலர்கள், தலைமைச் செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சட்டச் செயலர் டாக்டர் சத்யமூர்த்தி தமிழில் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். And promote fight the forces of disruption. I would now request the Law Secretary to administer the plea. எதிர்ப்பு நாள் உறுதிமொழி. இந்திய மக்களாகிய நாம் நம் நாட்டு மரபுகளான அகிம்சை, சகிப்புத்தன்மை ஆகியவற்றில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருப்பதால் கொள்கையையும் வன்முறையையும் நமது வலிமையுடன் எதிர்க்க இதன் மூலம் விழுமிய முறையில் உறுதி செய்கிறோம். எல்லா மக்களிடையும் அமைதி, சமூக நல்லிணக்கம், ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுதல், மதிப்பீடுகளையும் அச்சுறுத்துகின்ற பிளவுபடுத்தும் சக்திகளுக்கு எதிராக போரிடவும் கொள்கிறோம். அரியாங்குப்பம் தொகுதியில் மாணவர்கள் சென்டாக்கில் விண்ணப்பிக்க இலவசமாக உதவி மையம் திறக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் அரியாங்குப்பம் தொகுதியில் +2 முடித்து சென்டாக்கில் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு உதவ முடிவெடுத்து அரியாங்குப்பத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் இலவச விண்ணப்ப உதவி மையத்தை திறந்துள்ளார். இங்கு சென்டாக் விண்ணப்பங்களை செலுத்தி சொந்த செலவில் பதிவேற்றம் செய்து கொடுத்து வருகிறார். கடந்த 17ஆம் தேதி திறக்கப்பட்ட இந்த அலுவலகத்தில் மாணவர்கள் பலர் சென்டாக் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்து வருகின்றனர். விண்ணப்ப கட்டணமாக 1000 ரூபாயை மாணவர்களிடம் இருந்து வாங்காமல் தனது சொந்த செலவில் செலுத்தி வருகிறார். மாணவர்கள் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அந்த நகலையும் ரவி பாண்டுரங்கன் மாணவர்களிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நினைவு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக அரசு பொது மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. மாநில மருத்துவர் அணி தலைவர் மருத்துவர் பதூர் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் மாநில புரொஃபஷனல் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ண பாரதி முன்னிலை வகித்தார். மேலும் இம்முகாமில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், இளைஞர் அணி முன்னாள் தேசிய செயலாளர் லட்சுமிகாந்தன், வழக்கறிஞர் பிரிவு அணி செயலாளர் மருது பாண்டியன், இளைஞர் அணி மாநில தலைவர் அனந்தபாபு, மகளிர் அணி மாநில தலைவி நிஷா மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் உறவினர்களுக்கு காலை சுற்றுண்டியும் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் புகையிலை பழக்கம் மீட்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய வாய் சுகாதார திட்ட அலுவலகம் அறிவுறுத்தலின்படி காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் ஆண்டுதோறும் மே மாதம் 31ஆம் தேதியன்று அனுசரிக்கப்படும் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இந்த ஆண்டு கருப்பொருளான புகையிலையின் கவர்ச்சியான முகமூடியை வெளிப்படுத்துதல், புகையிலை மற்றும் நிக்கோட்டின் பொருட்கள் மீதான புகையிலை நிறுவனங்களின் கவர்ச்சியான முகமூடியை அம்பலப்படுத்துதல் என்பதை கருத்தில் கொண்டு புகையிலை பழக்கம் மீட்பு மையம் தொடங்கப்பட்டது. மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை 2 வார புகையிலை எதிர்ப்பு விழாவாக அனுசரிக்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு பொது சுகாதார அலுவலக துணை இயக்குனர் சமிமு நிஷா பேகம் தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தார். மேலும் அவர் பேசுகையில் புகையிலை உபயோகிப்பதால் ஏற்படும் தீமைகள் மற்றும் நோய்கள் பற்றி பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சிக்கு தேசிய வாய் சுகாதார திட்ட அதிகாரி கவிப்பிரியா, மாநில காசநோய் தடுப்பு திட்ட அதிகாரி வெங்கடேஷ், மாநில புகையிலை கட்டுப்பாட்டு திட்ட ஆலோசகர் சூரியகுமார், பல் மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் ரிக்து, மருத்துவ அதிகாரிகள் பிரதீப் குமார், சூர்யா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா, சுகாதார ஆய்வாளர் ரமேஷ், மருந்தாளுநர் ஜெகநாதன், கண் பரிசோதகர் மலர்விழி, சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன், மதியழகன், கிராமப்புற செவிலியர்கள் விருதாம்பாள், ஜெயசெல்வி, சித்ரா, லலிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆஷா ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நிறைவாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டன. வில்லியனூரில் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் வில்லியனூர் பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கம் இணைந்து நடத்திய முப்பெரும் விழா வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் கொம்யூன் அளவில் 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டிற்கான கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தெற்கு மற்றும் மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார், சிறப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் முருகையன், பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவன தலைவர் ரமேஷ், புதுச்சேரி கல்வித்துறை இயக்குநரகம் இணை இயக்குனர் ராமச்சந்திரன், முதன்மை கல்வி அலுவலர் குலசேகரன், பள்ளி கல்வித்துறை வட்டம் 4 பள்ளி துணை ஆய்வாளர் திருவரசன், வட்டம் 5 பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன் மற்றும் பல்வேறு இயக்கத்தின் தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்தி பாராட்டுகளை தெரிவித்தனர். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் தலைவர் ஆறுமுகம் வரவேற்று சிறப்புரையாற்றினார். இதில் வில்லியனூர் விவேகானந்தா பள்ளி, கண்ணகி பள்ளி, கனவாப்பேட்டை அரசு உயர்நிலைப்பள்ளி, இமாக்லேட் அரசு உதவி பெறும் பெண்கள் பள்ளி, கன்னியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப்பள்ளி, அருமார்த்தபுரம் கல்யாண சுந்தரனார் அரசு உயர்நிலைப்பள்ளி, கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப்பள்ளி, பிள்ளையார்குப்பம் அரசு உயர்நிலைப்பள்ளி, தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு பள்ளி, சேதராப்பட்டு, உருவையாறு, மங்கலம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பள்ளிகள் மற்றும் 100% தேர்ச்சி வழங்கிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலைப்பள்ளி, கோடம்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப்பள்ளி, பிள்ளையார்குப்பம் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. முதலமைச்சர் கோப்பைக்கான கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி சார்பில் கல்லூரிகளுக்கு இடையேயான முதலமைச்சர் கோப்பைக்கான கபடி போட்டி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் 20க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டன. இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டையில் உள்ள சமுதாய கல்லூரியில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் லலிதா ராமகிருஷ்ணன் நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினர். இதில் பெண்கள் பிரிவில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி அணியும், ஆண்கள் பிரிவில் புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி அணியும் சாம்பியன் பட்டம் பெற்றது. தொடர்ந்து கல்லூரியில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதேபோல் 2025-26ஆம் கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் மூலம் www.pucc.edu.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் முறையும் தொடங்கி வைக்கப்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8930 ரூபாய். தங்கம் 1 பவுன் 71,440 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1080 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரியில் பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல், பொதுமக்கள் மகிழ்ச்சி.
பெரம்பை ஏழை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.